இருக்கீங்க, நீங்க போய் தயவுசெய்து சிஎம் சார் கேட்டு சொல்லுங்க, எப்பதான் சார் ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? ஆனா ஒண்ணு, எந்த தமிழக காவல்துறை ஒரு வேலையை சிறப்பா செய்யறாங்க. எங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துக்கு அனுமதி கேட்கிறோம், அங்கெல்லாம் அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குற மாதிரி 108 கண்டிஷன் போடுறாங்க. சேலத்துக்கு ஒரு 40 கண்டிஷன், இப்ப ஈரோடுக்கு ஒரு 80 கண்டிஷன் போடுறாங்க. இதை வந்து இதுக்கு மட்டும்தான் தமிழக காவல்துறை அவங்க மூளையும் அறிவையும் பயன்படுத்துறாங்களே ஒழிய காவல் அவங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சுத்தமா அவங்களுக்கு டைமும் கிடைக்கிறதுல இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று தமிழக காவல்துறை வந்து ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டுல போய் கதை உடைச்சு கைது பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிறைய வாட்டி நம்ம திட்டி தாக்கி பேசியிருக்காரு, நம்மள வாட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு. அதுவல்ல இந்த விஷயம். ஊடக சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு. போன அதிமுக ஆட்சியில புதிய தலைமுறை மற்றும் பல சேனல் பிளாக் பண்ணப்ப இவரு சேஃப்டி அண்ட் மீடியன் ஹேஷ்டாக் போட்டு பண்ணாரு. இப்ப எப்படி இவரு ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு? எனக்கு உண்மையிலுமே டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி கைதுகள் வந்து சிஎம் சாருக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடக்குதா, தெரியாம நடக்குதானே தெரியல. நீங்க இவ்வளவு நீங்க பாசிச பாஜக பிஜேபி சொல்றீங்களே, உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சுத்தமா வித்தியாசமே கிடையாது. உண்மையிலுமே இங்க நடக்கிறது பாசிச திமுக ஆட்சி தான்.